வணக்கம் அனைவருக்கும். ரீசெண்ட் டேஸாக நான் டிவோஷனலை பற்றி தான் என்னுடைய வீடியோவில் நான் போட்டுட்ருக்கேன். பரிகாரங்களை பற்றியும் ஸ்தலத்தை பற்றியும். இன்று எனக்கு சமைக்கும் போது தக்காளியை பார்த்த விட எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே தக்காளியை யூடியூப் ஆகட்டும், வீடியோஸில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தக்காளியை வேக வச்சு அதை தோலில் உரிச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி தான் சாப்பிட்றாங்க. எல்லாருமே நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. தக்காளியை கட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மேலே இருந்து தக்காளியை பார்க்கும்போது அதனுடைய பூச்சிகள் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கத்திரிக்காயும் அதே மாதிரி தான், தக்காளியும் அதே மாதிரி தான். கத்திரிக்காய் யாரும் அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த தக்காளி மட்டும் எல்லாருமே அப்படியே முழுசாக மிக்சியில் போட்டு அரைக்கிறதும், இல்லை வேக வச்சு தோலை உரித்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. தக்காளியே இன்றைக்கி ரெண்டாக கட் பண்ணி பார்க்கும்போது கூட இன்றைக்கி எனக்கு பார்த்ததில் ஒரு பூச்சிகள் இருந்தது. அதுதான் நான் உடனே வீடியோ எடுத்து மக்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். அதில் பாருங்கள், மேலே இருக்கும்போது எனக்கு அதில் பூச்சி இருக்கிறது தெரியல. கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதில் பூச்சி இருக்கிறதெல்லாம் தெரியுது. அதனால அது அப்படியே வேக வச்சு சாப்பிட்டோன்னா அது உடலுக்கு நமக்கு ஆகாது. அதனால் எல்லாருமே தக்காளியை கட் பண்ணி போடுங்க. அடுத்தது நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, அந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா முனையில் ரெண்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது அப்படியே நம்ம சமைக்கக்கூடாது. அதை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு தான் நம்ம சமைக்கணும். ஏன்னா டாக்டர்ஸை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த க்ரீன் கலர் நம்ம வயிற்றில் உள்ளே போகும்போது அது கல் க்ரியேட் பண்ணும். அது ஆண்களுக்குமே சுத்தமாக ஆகாது அந்த மாதிரி தக்காளி போட்டு சாப்பிட்றதுனால. ஏன்னா கல் உடலில் நம்மளுடைய உடலில் ஃபார்ம் ஆகும். அதனால அடைப்புகள் ஏற்படும். அதனால அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறத அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி போட்டு சமைங்க. ஏன்னா தக்காளி போட்டு நம்ம சமைக்காத சமையல் ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் தக்காளி யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்து தக்காளியை பயன்படுத்துங்க.